ஐயோ என்னாச்சு? அப்புறம் பயப்படாதீங்க, அதான் பக்கத்திலேயே ஹீரோ இருக்காரு. நான் தான் இருக்கேன்ல. ஹீரோவுக்கு என்ன ஒரு புத்திசாலித்தனம் பாருங்க. துரிதமா செயல்பட்டு அந்த ஷாலை பல்லாலேயே கடிச்சு கிழிச்சு ஹீரோயினை காப்பாத்திட்டாரு. வாயில எவ்வளவு வித்த வச்சிருக்கான் பாரியா. எல்லா டுபாக்கூர் வேலையும் பண்றீங்க பாருங்க. ஏன் டுபாக்கூருங்கற? ஆமா, அந்த பொண்ணு ஷாலை போட்டிருந்ததே இப்படித்தான். பின்னாடி ஷால் இழுக்கும் போது இந்த சைடு இருக்குல்ல ஒரு ஷாலு, அதை தூக்கி இப்படி பின்னாடி போட்டுட்டு இப்படி இழுத்திருந்தாலே ஃப்ரீயா வந்திருக்குமே. இப்படி ஈஸியா காப்பாத்துறத விட்டுட்டு இவ்வளவு பில்டப் பண்றீங்களே. கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். இவங்களை விட்டுருந்தா இந்த துப்பட்டாவே சென்டிமெண்டா வச்சு இந்த ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு பாட்டே போட்டிருப்பாங்க. அங்க ஒரு சாங் வைக்கிறேன் சார். துப்பட்டா துப்பட்டா உன் கண்ணத்துல அப்பட்டா அப்பட்டா. இந்த சீரியல் டைரக்டரை உண்மையிலே பாராட்டணுங்க. ஏன்னா சீரியலுக்கு உண்டான வழக்கமான எல்லா விஷயத்தையும் ஒரு உடைச்சிட்டாரு. இந்த மனுஷன் எல்லாத்தையும் உடைச்சிட்டாருங்க. ஹீரோயின் கீழே விழுந்தா ஹீரோ தான் ஏர்ல வந்து காப்பாத்தணுமா? ஏன் ஹீரோயின் காப்பாத்தின மாதிரி எடுக்க கூடாதா? அம்மா தெய்வம் மாதிரி வந்து உங்களை எப்படி காப்பாத்துறாங்க? அவங்க மட்டும் இல்லைன்னா ஹீரோனா பறந்து வந்து காப்பாத்து வரல, நம்ம ஹீரோயினை பட்டத்துல வந்து காப்பாத்த வைப்போன்னு புதுசா ஒண்ணு எடுத்திருக்காரு. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. அதுலயும் பாருங்க, பட்டம்னா சின்னதா தான் இருக்கணுமா? நம்ம தார்பாயை போட்டு பெருசா பண்ணலான்னு பட்டத்தையும் பெருசா பண்ற அளவுக்கு எல்லாத்துலயும் புதுமை பண்ணி வச்சிருக்காரு. கூடாரங்களை பிரித்து எடுத்து வர சொன்னார். பட்டத்துல போறது ஏதோ பஸ்ல ஃபுட்போர்ட் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இதுல இதை விட கொடுமை என்னன்னா, 2 பேர் பிரயாணம் பண்ற இந்த பட்டத்துக்கு இழுக்கிற நூலை பாத்தீங்களா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஹாலிவுட் படத்துல வர கதையை சுட்டு நம்ம நாட்டுல படம் எடுக்கிறது ஒன்றும் புதுசு இல்ல. ஆனா இங்க ஒருத்தர் ஹாலிவுட்ல வந்து ஹாரி பாட்டர் கதையே சுட்டு சீரியலா எடுத்து வச்சிருக்காரு. கெட்ட வார்த்தையில பேசாத. இப்படி நிலாவையே சுக்குநூறா உடைச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் தான் நம்ம இந்தியன் ஹாரி பாட்டர். செருப்பால் அடிப்பேன். இதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்களே. இவர் ஏன் நிலாவை உடைக்க போனாருன்ற கதையை கேட்டீங்கன்னா இன்னும் டென்ஷன் ஆயிடுவீங்க. சொல்லு என்ன கதைன்னு கேப்ப. இவர் கேர்ள் ஃபிரெண்டு இவர்கிட்டயும் வில்லன் கிட்டையும் அதோ தெரியுது பாரு நிலா, அந்த நிலாவை உடைச்சு அதுல இருந்து ஒரு பீஸ் எடுத்துட்டு வந்து யார் என்கிட்ட ஃபர்ஸ்ட் தரீங்களோ அவங்க கூட தான் இனி கிளி கிளி பிலி 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 பிலி. யோ சரியா சொல்லி தொலையா. அட வாழ போறேன்னு சொல்லி ஒரு போட்டி வச்சாங்க. அதுக்காக தான் நம்ம இந்தியன் ஹாரி பாட்டர் அவர் கையில இருக்கக்கூடிய மந்திரக்கோளுடைய சக்தியை பயன்படுத்தி நிலாவையே உடைச்சுக்கிட்டு இருக்காரு. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. சினிமால மனுஷ குரங்குக்கு டூப் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த சீரியல்லையும் ஒரு குரங்குக்கு டூப் போட்டிருக்காங்க. என்ன சினிமாலையாவது குரங்குன்னு ஏத்துக்கலாம் போல, ஆனா இந்த குரங்கை எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுன்னே தெரியலையே. அந்த குரங்கு மூஞ்ச பாருங்க, ஏதோ அடிச்சு குழப்பி விட்ட மாதிரி இருக்கு. என்ன சார் புரோட்டா கொத்துக்கறி மாதிரி போட்டு வச்சிருக்கான்? ஏன்டா டேய், இத குரங்குன்னு சொன்னா குரங்கே நம்பாதே. சீரியலுக்கு இந்த வார கண்டென்ட் இல்ல அப்படின்னாலே சினிமால ஏதாவது ஒரு காட்சியை உருவிடுவாங்க. அப்படி உருவி எடுத்த சீரியல்ல இதுவும் ஒண்ணு. இது என்ன சீன் தெரியுதா? நம்ம விஜய் நண்பன் படத்துல ஒரு பிரசவம் பாப்பாரு பாத்தீங்களா, அதே சீன் தான். ஒரு வருஷம் ஃபுல்லா இந்த சீரியல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல இந்த டைரக்டர் இல்ல இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டருடைய பங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5% கூட இருக்காது. பாக்கி 95% ரெஃபரன்ஸ் ஃபுல்லாவே சினிமால இருந்து மட்டும்தான் எடுத்து வச்சு சீரியலா ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எல்லாம் ஹீரோவோ இல்ல ஹீரோயினோ தடுமாறி விழுறாங்கன்னா அந்த இடத்துல டைரக்டர் ஏதோ ஒரு சூப்பர் காட்சி வச்சிருக்காருன்னு அர்த்தம். நம்பலாமா? நம்பலாம். என்னடா பித்தலாட்டம் பண்றீங்க? தடுமாறி அந்த குங்குமத்துல கை படுற வரைக்கும் ஓகே, ஆனா அதே கை நெத்தியில கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் பண்றீங்க பாத்தீங்களா, அதுதான்டா முடியல.
முடியல முடியல. இந்த ஹிந்தி சீரியல் எல்லாம் ஹீரோவோ ஹீரோயினோ ரோலிங்ல போய் ஒண்ணு மாடியில இருந்து கீழே விழுறது, இல்ல போய் சூட்கேஸ்ல விழுறது, இல்ல தன்னைத்தானே சுருக்கு போட்டுக்கிறதுன்னு இந்த ரோலிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அரே உனக்கு நல்ல புத்தி வரட்டும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்த்த சீரியல்ஸ் எல்லாமே பல மாசங்களுக்கு முன்னாடி டிவில டெலிகாஸ்ட் ஆனதுதான். அதை எடுத்துட்டு வந்து இப்ப ஏன்டா ஓட்டுறேன்னு கேட்டீங்கன்னா நல்ல டைம் பாஸ் ஆகுதுங்க இந்த வீடியோ எல்லாம் பார்த்தா. அததான் அந்த என்ஜாய்மெண்ட்டை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நல்லா இருந்துச்சுல்ல? ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போட்டு விடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் என்ன வளர்த்து ஒண்ணு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை. அண்ட் அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன். இப்போதைக்கு நான் போயிட்டு வரேன்.